ஹே கைஸ், ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறேன். எத்தனை பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. பொடி இட்லி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கருவேப்பிலை பொடி இட்லி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் கருவேப்பிலை சாதத்துக்கு நான் அதை பண்ணியிருக்கேன். அதை இந்த ரிலேட்டட் வீடியோவில் உங்களுக்கு வீடியோலேயே அது வரும். வாங்க அந்த கருவேப்பிலை பொடி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பொடி லிஸ்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பொடி வெரைட்டி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எண்ணெய் விட்டுண்டாச்சு. நீங்கள் நெய் கூட வேணாலும் விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடி இருக்குது இல்லையா, நான் இது உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோலேயே வரும். இதை ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மினி இட்லியை அதில் போட்டுருங்க. நைஸ் அரோமா, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் இட்லியும் பண்ணியிருக்கேன். இதில் கருவேப்பிலை பொடி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கும்